ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் Anmages யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ தான். ஆக்சுவலாக வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து சிப்பில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அந்த சிப்பை வந்து விட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு நம்ம எப்படி வந்து விட்ரா பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் அந்த வீடியோ. வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இது 2 பார்ட்டாக நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்தேன். இது 2 பார்ட்டோட லிங்க்குமே கீழே கொடுக்குறேன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி நம்ம வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து நம்ம விற்போம். ஸோ அதுலேருந்து ஓவராலாக எவ்வளோ வந்து அவங்க அமௌண்ட் எடுக்கிறாங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சிப்பை வந்து தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபண்டை வந்து வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரோ ஓப்பன் பண்ணியிருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்க ஃபண்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். லாஸ்ட் டைம் நான் வித்தப்போ உள்ள ஸ்னாப்ஷாட்லாம் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இதில் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ரெட் கலரில். ஸோ அந்த இடத்துல வந்து 2 சிப்ஸ்னு காட்டுது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து சிப்பில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே இடத்துல வந்து 1 சிப் அப்படின்னு காட்டும். ஸோ 1 சிப்போ இல்லை 2 சிப்போ காமிக்குது அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து டேரெக்டாக லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் எதை வந்து விட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த ஃபண்டை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து எனக்கு எந்த ஒரு ஃபண்டும் அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சிப் அப்படின்னு காமிக்குது எனக்கு. ஸோ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து நீங்கள் வேறு எதுவும் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு காமிக்குது. நான் வந்து முன்னாடி வச்சிருக்க ஸ்னாப்பை வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 சிப்புன்னு காட்டுது. ஸோ ஆல்ரெடி இதில் வந்து 2 சிப்பு வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சிப்பை நம்ம இப்போ கேன்சல் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலாக இருந்தாலும் சரி, இல்லை குவான் ஃபண்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அதில் காமிக்கும். ஸோ நீங்கள் எதை வந்து கேன்சல் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் பார்த்தீங்கன்னா கேன்சல் சிப்புன்னு இருக்கும், பக்கத்தில் பே ஒன் டைம்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக வந்து பே பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ரைட் சைடில் இருக்க கீழே பே ஒன் டைம் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கேன்சல் சிப்பு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கேன்சல் சிப்பை கொடுத்தீங்கன்னா வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ ஆட்டோபே செட் பண்ணுறதும் இதில் வந்து தான் செட் பண்ணணும். நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆட்டோபே இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வந்து ஆட்டோபே பார்க்கலாம். ஸோ அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன் ஆட்டோபேக்கு. ஸோ இப்போ வந்து கேன்சல் சிப்பை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு போட்டு வாரன் பஃபட்டோட ஒரு குவாட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் சிப்பு, அதே மாதிரி டோன்ட் கேன்சல் அப்படின்னு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ கேன்சல் சிப்பை தான் கொடுக்க போகிறோம். டோன்ட் கேன்சல் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இது எல்லாமே வந்து கட் பண்ணுறதுக்கு தான் வந்து கேன்சல் சிப்பு. ஸோ அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன குவாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே குவாட்டில் வந்து நீங்கள் சம்டைம்ஸ் பார்க்கலாம், இது மாதிரி வந்து ரிடம்ஷன் ஆஃப்டர் ரிடம்ஷன் ஆல்சோ த இன்வெஸ்ட் வில் பி இந்த சேம் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன குவாட் கொடுத்துருப்போம். அவங்க வந்து ஒரு மெசேஜ் சம்டைம்ஸ் காமிப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரிடம்ஷன் நீங்கள் பண்ணினா மட்டும்தான் வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஷேர்லேருந்து எடுக்க முடியுமே தவிர, இந்த சில பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, சிப்பு நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், 1 இயர் கழித்து நான் வந்து சிப்பு வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அதுவே வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் வந்து நான் 3 வருஷத்துக்கு பண்ணியிருக்கேன், 3 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக சிப்பு வந்து என்றைக்குமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது. நீங்களாக தான் வந்து ரிடம்ஷன் பண்ணணும். ஸோ நீங்களாக தான் பணத்தை வந்து இந்த ப்ரோக்கரேஜ் சைட்லேருந்து வந்து பணத்தை வெளியில் எடுக்க முடியும். ஸோ அதுவாக என்றைக்குமே வராது. ஸோ இப்போ இந்த வீடியோக்கு வரும். நம்ம இப்போ இந்த கேன்சல் சிப்பை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் காமிப்பாங்க. நான் காமிக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப் கேன்சல் ரெக்வஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் வந்து அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேன்சலுக்கு கேட்குறீங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் போயிருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 27 மே 2021 வந்து கேன்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அன்னைக்கு 27 அன்னைக்கு கேன்சல் ஆகும்னு போட்டிருக்கலாம். அன்றைக்கோ அதில் நீங்கள் வந்து என்றைக்கு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணிங்களோ அன்றைக்கோ வந்து உங்களுக்கு பணம் போகிற மாதிரி இருந்தாலும் அந்த பணமும் வந்து போயிடும். ஸோ அந்த போகிற பணமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எப்போ சிப்பு கேன்சல் பண்ணிங்களோ அந்த டைமில் உங்களுக்கு ரிட்டனாக வந்துடும். ஸோ அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஆட்டோபேயில் சில பேர் செட் பண்ணியிருப்பாங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து கேன்சல் ஆக போதோ அன்றைக்கே வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து கேன்சலில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டா இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். யுவர் கேன்சலேஷன் ரெக்வஸ்ட் ஃபார் சிப் இன் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்ட் டைரக்ட் growth ஃபார் அமௌண்ட் ₹2000 இஸ் கன்ஃபார்ம்ட் ஆன் Groww அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து மெயிலையும் நமக்கு சம்டைம்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து எதில் வேணுமோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து என்றைக்கு வந்து சிப் பே பண்ணுற டேட் வருதோ அதே டேட்டில் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ பணம் அன்றைக்கி போக விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக ஒரு ஃபண்டை வந்து இப்போ இந்த இதில் விற்கிறேன். ஸோ கேன்சல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபண்டை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இப்போ சிப்பெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் காமிக்காது. ஸோ நான் ஒரு ஃபண்டை கிளிக் பண்ணிவிட்டு ரீடீம் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ரீடீம் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட கேட்குது அமௌண்ட்டை வச்சு விற்க போகிறீங்களா, அப்படி இல்லை வந்து யூனிட்டை வச்சுன்னு. நான் வந்து ரீடீம் ஆல் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ரீடீம் ஆல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் செல் கொடுக்குறப்போ வந்து இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வந்து க்ரோ பேலன்ஸ்னு காமிக்கும், இன்னொன்று வந்து ரீடீம் டு பேங்க்னு காமிக்கும். க்ரோ பேலன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வேலெட்டுக்கு வந்துடும். நீங்கள் அதுலேருந்து எந்த பேங்க்கு வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே ரீடீம் டு பேங்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எதுலேருந்து வந்து பணத்தை நீங்கள் கட்டினீங்களோ ஸ்டார்ட் பண்ணப்போ அதே அக்கௌண்ட்டுக்கு திரும்ப பணம் போயிடும். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து கட்டினப்போ உள்ள அக்கௌண்ட் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரீடீம் டு க்ரோ கொடுத்துடலாம். ஸோ க்ரோ அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்ட்டில் எந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆக்சுவலாக இதை விற்கல, இது வந்து பழைய வீடியோ. நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னால மியூச்சுவல் ஃபண்டை விற்ற வீடியோ. ஸோ அந்த வீடியோவை தான் நான் இப்போ இதில் ப்ளே பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு விற்கிறதுக்கு அமௌண்ட்டும் இல்லை. ஏன்னா நிறைய வீடியோவுக்கு நான் அமௌண்ட் நிறைய பே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதே வீடியோவை திரும்ப காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அதில் காமிச்சது வந்து நார்மலாக நம்ம வாங்கி விற்கிறது, ஒன் டைமில் நான் பண்ணிவிட்டு காமிச்சிருப்பேன். இது வந்து சிப்பில் வாங்கி விற்கிறத காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் இப்போ பேங்க்கே கொடுக்குறேன்னா இன்கேஸ் நான் வந்து இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. நம்ம வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்படி இல்லை பின் கேட்பாங்களா. ஸோ அதே மாதிரி கேட்பாங்க. நம்ம இப்போ கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் வச்சிட்டிங்க அப்படின்னா இது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரிடம்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி இதோ பாருங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆகி அவங்க வந்து என்னைக்கு கொடுத்துருந்தாங்க, நமக்கு வந்து 23ஆம் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து இதை வந்து 17ஆம் ட்ரை பண்ணுறோம். ஸோ 23ஆம் 5 நாள், அவங்க வந்து 2 to 3 ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துருப்பாங்க. இடையில சாட்டர்டே சண்டே வரதுனால 5 நாள் கழிச்சு எனக்கு வந்துச்சு. ஸோ சொன்ன மாதிரியே 23ஆம் எனக்கு அமௌண்ட் வந்துட்டு என்னோடய வேலெட்டுக்கு. ஸோ மற்றபடி வேறு என்ன டவுட்டு, மற்றபடி வந்து சார்ஜஸ் அதெல்லாம் வந்து நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அதில் வந்து அதோட பார்ட் 2 வீடியோ நான் கீழே கொடுக்குறேன். பார்ட் 1 பார்ட் 2ல் போய் பாருங்கள். அதில் சார்ஜஸ் எல்லாம் நமக்கு என்ன எடுத்துருக்காங்கிறத பற்றி தெரியும். ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ இது திரும்ப காமிக்கிறேன். மற்றபடி வந்து நிறைய பேர் இப்போ டவுட் நிறைய கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக வீடியோ பண்ண முடியல. நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். காலைல ஒரு வீடியோ இன்றைக்கி பண்ணினேன். ஸோ இப்போ இந்த வீடியோ இதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு டவுட் கேட்டுருக்காரு. ஸோ அதுக்கான வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதையும் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.